விஷால் சுந்தர் சி இணைந்து பணியாற்றின மதகஜராஜா எம்ஜிஆர் அந்த திரைப்படம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கலகலப்பா ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான படமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செதுக்கி செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த படம் வெளிவர நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளால் படம் வெளியிட முடியாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் விஷாலே வந்து நானே இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினார். பட் அதனால் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. விஷாலுக்கு தான் ஒரே ஒரு மைனஸ் வந்தது. அவருக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனார். அதனால் அந்த படத்தை வந்து கிடப்பிலே போட்டுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வெளிவரல. ஆனால் அதை தொடர்ந்து சுந்தர் சி அரண்மனை படத்தையும் எடுத்து வெளியிட்டுட்டாரு. நம்ம விஷால் வந்து நான் சிகப்பு மனிதன் படத்தை நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பூஜை படத்தையும் நடித்து முடிச்சிட்டாரு. அண்ட் இப்போது சுந்தர் சியும் விஷாலும் சேர்ந்து ஆம்பளை அப்படிங்கிற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படமும் வெளியாக போகுது. மதகஜராஜா படத்தில் 3 கெட்டப்பில் நம்ம விஷால் வந்து நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஜோடியா வரலட்சுமி அஞ்சலி 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. பட் அந்த படம் வெளிவரல. இப்போது நடிச்சிட்டு இருக்க ஆம்பளை திரைப்படத்தில் இவருக்கு ஜோடியா ஹன்சிகா நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன தகவல் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, மதகஜராஜா ஸ்கிரிப்டை வந்து பார்த்து பார்த்து லவ் பண்ணி எடுத்திருக்காரு சுந்தர் சி. அதனால அந்த படத்துடைய தழுவலோட ஆம்பளை படத்தை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு லைட்டாக வெளியே வந்திருக்கு. எனிவே நம்ம மதகஜராஜா படத்தையும் பார்க்கல, ஆம்பளை படத்தையும் பார்க்கல. ஒருவேளை மதகஜராஜா படத்தை பார்த்துருந்தாக்கா ஆம்பளை படத்தை பார்க்கும்போது அதனோட ஸ்கிரிப்ட் தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கும். எனிவே அந்த படத்தில் இருக்க யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் ஆம்பளை திரைப்படம் வரும்போது நம்ம பொங்கலுக்கு தியேட்டரில் போய் பார்த்துடலாம்.